ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே தமிழ்நாட்டில் அரசியல் செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது. புதிதாக தமிழ்நாட்டில் முதல்வர் பதவியேற்றிருக்கின்றார். எனவே முதல்வர் பற்றியதான பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் இந்த ஜூன் மாதத்தில் மிக முக்கியமாக செய்திகளை கொடுத்து கொண்டிருப்பவர் விஜய் அல்ல. யார் என்று பார்த்தா அது அண்ணாமலை. ஜூன் மாதம் 1ஆம் தேதி அரசல் புரசல்களாக பல செய்தித்தாள்கள், சில யூடியூப்புகளில் அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போகின்றார், பிஜேபியில் இருந்து வெளியேறப் போகின்றார், பிஜேபி கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய போகின்றார் என்றெல்லாம் பல்வேறான விடயங்கள் வெளிவந்திருந்தது. சரி, என்ன நடைபெற்றது என்பது பற்றியதான சில விளக்கங்களை பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி பல யூடியூப் சேனல்கள், சில சஞ்சிகைகள், இணையங்கள் மூலமாக இவ்வாறான செய்திகள் பரவுகின்றது. பிஜேபியில் இருந்து விலகுகின்றாரா அண்ணாமலை? புதிய தலைமைத்துவத்தை அல்லது புதிய கட்சியை நோக்கி நகர்கின்றாரா அண்ணாமலை? இப்படியான செய்திகள் வந்து கொண்டிருந்த போது 2ஆம் தேதி இணைப்பதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வருகின்றார். பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கேள்வி கேட்கும் போது எல்லாவற்றிற்கும் விடை தருகின்றேன், இப்பொழுது டெல்லி போகின்றேன், போய்விட்டு வரும்போது எல்லாவற்றிற்குமான விடை உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் என்றவாறு சொல்லிவிட்டு செல்கின்றார். டெல்லி பறந்த அண்ணாமலை அங்கு பிஜேபியின் முக்கியமான பிரமுகர்களோடு சந்திப்புகளை மேற்கொள்கின்றார். மிக முக்கியமாக அமித்ஷாவோடு சந்திப்பு நடைபெறுகின்றது. யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோடு அண்ணாமலை சந்திக்கின்றார். அதன் பின்பு பிஜேபியின் பிரசிடென்ட் நிதின் நபீன் உடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி BL சந்தோஷுடனும் சந்திப்பு நடைபெறுகின்றது. இவ்வாறான சந்திப்புகள் நடைபெற்ற போது என்ன கதைத்தார் அண்ணாமலை என்று பார்க்கும்போது மிக முக்கியமாக அமித்ஷாவிடம் ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். சரி, 2026 தேர்தலை எடுத்து பார்த்தால் பிஜேபிக்கு மிக முக்கியமான சரிவாகவே அமைந்திருந்தது. அதாவது 3 வீதமான வாக்குப்பதிவுகள் தான் பிஜேபிக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. ஒரே ஒரு உறுப்பினர் தெரிவாகி இருந்தார் நாடாளுமன்றத்திற்கு. சரி, இப்படியாக பார்க்க போனால் 2026க்கு முன்பு இந்த பிஜேபியின் மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. அண்ணாமலையை பற்றி சில விடயங்களை நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க போனால், அண்ணாமலை மிக முக்கியமாக இளம் வயதிலேயே பிஜேபியின் தலைமை பொறுப்பிற்கு வந்த ஒரு இளைஞர். மிகவும் மத்தியதர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தனது கல்வியினை கற்றிருந்தவர். மெக்கானிக்கல் என்ஜினியர் அண்ட் MBA கிராஜுவேட் அண்ணாமலை. அதற்கு பின்பு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமாக IPS அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். IPS அதிகாரியாக முதல் நியமனம் கர்நாடகாவிலே 2011ஆம் ஆண்டு அவருக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. 2011ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை கர்நாடகா IPS அதிகாரியாகவே இருந்தார். கர்நாடகாவில், அதாவது தமிழ்நாட்டில் சிங்கம் என்றால் நாங்கள் ஆக்டர் சூர்யாவை சொல்வோம், அதே போன்று கர்நாடகா சிங்கம் என்றால் அது அண்ணாமலை தான். ஒவ்வொரு நாளும், அதாவது 2011 19ஆம் ஆண்டு காலப்பகுதியில் செய்தித்தாளில் அண்ணாமலை இடம் பிடிக்காத நாட்களே இல்லாத வகையில் அவரது சேவைகளும் அவரது புரட்சிகரமான முடிவுகளும் அங்கிருக்கின்ற அரசியலிலே மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது. எனவே அண்ணாமலையை பற்றி அதிகமாக தமிழ்நாட்டில் செய்திகள் வராவிட்டாலும் கர்நாடகாவில் அவரது செய்திக்கு பஞ்சம் இருக்கவில்லை. இப்படியாக IPS அதிகாரியின் உச்சத்தில் இருந்த அண்ணாமலை திடீரென்று 2019ஆம் ஆண்டு தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தார். இப்படியாக ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருந்த அவரது வாழ்க்கை ஏன் இப்படியாக ராஜினாமா கடிதத்தில் முடிந்தது? அரசியல் காழ்ப்புணர்ச்சியா என்று பார்க்க போனால், உடனடியாக பத்திரிகையாளர்களை கூட்டி அவர் சொன்ன விடயம், நான் மக்கள் சேவை செய்ய போகின்றேன். 2020ஆம் ஆண்டு பிஜேபியிலே இணைந்து கொள்கின்றார். குறுகிய காலத்தில், அதாவது குறிப்பாக 9 to 10 மாதங்களுக்குள்ளாகவே பிஜேபியின் மாநில தலைவராக, அதாவது தமிழ்நாட்டு மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். சரி, 2020ஆம் ஆண்டிலிருந்து 26ஆம் ஆண்டு வரை அண்ணாமலையிடமே இந்த பிஜேபியின் தலைமை பொறுப்பு இருக்கின்றது. இதற்குள் இவரது செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், 2 தேர்தல்களை அண்ணாமலை சந்தித்திருக்கின்றார் தமிழ்நாட்டிலே பிஜேபிக்காக. 2 தேர்தல்கள் என்று பார்க்கும்போது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அசெம்பிளி தேர்தல், அதே போன்று 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தல். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அசெம்பிளி தேர்தல் அவரது முதல் தேர்தலாக, அதாவது பதவியேற்று மிக குறுகிய காலத்தில் இடம்பெற்ற தேர்தலாக இருந்தது. அரவக்குறிச்சியிலே போட்டியிட்டிருந்தார், ஆனாலும் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல்களுக்காக இவர் எடுத்த முடிவுகள் தான் மிக முக்கியமாக இவரது பெயரை தமிழ்நாடெங்கும் பரப்பியது. என் மண் என் மக்கள் என்றவாறு ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இதற்கு முன்பு பாஜக எப்பொழுதும் மாநிலங்களிலே இருக்கின்ற முக்கியமான கட்சிகளோடு இணைந்தே போட்டியிட்டு தனது வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றது. ஆனாலும் 2021ஆம் ஆண்டு அண்ணாமலை கூறிவிட்டார், நான் இனி எவ்வாறான
கட்சிகளோடும் இணைந்து பயணிக்க போவதில்லை. அது பிஜேபியின் வளர்ச்சியினை மிக முக்கியமாக முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. எப்பொழுதும் வளர்வதற்கான அந்த இடத்தினை இவ்வாறான கட்சிகளோடு இணைந்து செல்வது தடுத்து கொண்டே இருக்கின்றது என்று சொன்னார். சரி, தலைமை அதிகாரிகளும் ஓகே, உன்னிடம்தான் பொறுப்பு இருக்கின்றது, ரிசல்ட் தான் எங்களுக்கு முக்கியம், எனவே நீ எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாங்களும் தலை சாய்க்கின்றோம் என்றார். எனவே 2021ஆம் ஆண்டு தனியாக நின்றது. மிக குறுகிய சின்ன சின்ன கட்சிகளை இணைத்துக் கொண்டு 2021ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலிலே பிஜேபி தனியாக நின்றது. கோயம்புத்தூரிலே அண்ணாமலை போட்டியிட்டிருந்தார். ஆனாலும் வெற்றி பெறவில்லை, எந்த ஒரு சீட்டும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவரது வாக்கு வங்கி 11% அடைந்திருந்தது. பிஜேபி தனித்து நின்று 11% வீதமான வாக்குகளை பெற்றது. அதிகபட்சமாக பிஜேபிக்கு கிடைத்த வாக்குகளாக அந்த வருடமே பதிவானது. எனவே இப்பொழுது பார்க்க போனால் 26ஆம் ஆண்டு நயினார் நாகேந்திரன் தலைமையிலான போட்டியின் போது 3 விதமான வாக்குகளை தான் பெற்றிருக்கின்றது. 11% இருந்து வாக்கு வங்கி சரிந்திருக்கின்றது 3%. எனவே இவற்றை எல்லாம் ஒரு தொகுப்பாக தொகுத்து அண்ணாமலையை பொறுத்தவரையில் ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது புள்ளி விவரங்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. எந்த பேட்டி கொடுத்தாலும் துல்லியமாக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு சொல்லுவார். எனவே அவ்வாறான புள்ளி விவரங்களோடு ஒரு பெரிய கோவை கையளிக்கப்பட்டிருக்கிறது அமித்ஷாவிடம். எனவே அவ்வாறாக கையளிக்கப்பட்டு தனது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார் டெல்லி தலைமையிலே. ஆனாலும் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவரது தேவைகள், அதாவது அவர் கொடுத்த விடயங்கள் அவர்களினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே ஜூன் 2ஆம் தேதி பிஜேபி கட்சியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்றார் என்றவாறு செய்திகள் பரவலாக வெளிவந்திருந்தன. முக்கியமாக த ஹிந்து கூட அவ்வாறான செய்தியினை வெளியிட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் 3ஆம் தேதி ஜூன் மாதம் மீண்டும் ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இல்லை, பிஜேபியிடம் இருந்து வந்த செய்தி என்னவென்றால், பிஜேபி தலைமை அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள், எந்த ஒரு ரிசைன் லெட்டரும் தங்களிடம் கிடைக்கப்பெறவில்லை. அண்ணாமலையிடமிருந்து எந்த ஒரு ரிசைன் லெட்டரும் தங்களிடம் கிடைக்கப்பெறவில்லை. அண்ணாமலை தங்களது கட்சியில் ஒரு உறுப்பினராகவே அமர்ந்திருக்கின்றார் என்றவாறு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என்னடா இது யூடர்ன் அண்ணாமலையிடமிருந்து பார்க்க போனால், இன்னும் அண்ணாமலையிடமிருந்து நேரடியாக எந்த ஒரு கருத்துக்களும் வரவில்லை. அவர் சொன்னது போன்று 2ஆம் தேதி டெல்லி புறப்படுகின்ற போது, நான் வரும்போது எல்லாத்திற்குமான விடை உங்களிடம் இருக்கும், அவற்றை நான் தெளிவாக விளங்கப்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்னும் அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து இறங்கவில்லை. எனவே வரும்போதுதான் எங்களுக்கு இது பற்றியதான விளக்கங்கள் கிடைக்கும். சரி, இப்படியான குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது 2024 ரங்கராஜே பாண்டே, மிக முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் ஒருவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அதுவும் ஒரு தனி கட்சியாக இருந்து இரு பெரும் முக்கிய கட்சிகளான ஏடிஎம்கே டிஎம்கே உடன் போட்டியிட்டு 11% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது 24ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் அல்ல, 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அண்ணாமலையின் தாக்கம் எப்படியாக அமைந்திருக்கும்? விஜய் கூட அரசியலில் குதிக்கப் போகின்றார் என்று பரவலான பேச்சு இருக்கின்றது. எனவே நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன விடயத்தை நாங்கள் இப்பொழுது மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும். 2026ஆம் ஆண்டை நான் அடித்துச் சொல்கின்றேன். மிக முக்கியமான 3 பேர்களுக்கு இடையில் தான் போட்டி இருக்கும். ஒன்று விஜய், 2வது உதயநிதி டிஎம்கே சார்பாக, 3வது அண்ணாமலை பிஜேபி சார்பாக. இவர்கள் மூவரும் மிக முக்கியமான புள்ளியிலே 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திப்பார்கள். அந்த நேரத்தில் யாரது தேர்தல் வியூகங்கள் மக்களை கவர்கின்றதோ அவர்களே 2026ஆம் ஆண்டு ஆட்சியிலே அமரப்போகின்றார்கள். மிக கடுமையான போட்டி இருக்கும். டிஎம்கே, அதே போன்று விஜய், அதே போன்று பிஜேபியின் அண்ணாமலை என்று அடித்து சொல்லியிருந்தார். ஆனாலும் அண்ணாமலை சொன்ன கருத்துக்கள் பிஜேபியின் தலைமையினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அண்ணாமலை 2021ஆம் ஆண்டிலிருந்து பிஜேபியின் தலைமைக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரே விடயம் என்னவென்று பார்த்தால், நாங்கள் எந்த ஒரு மாநில கட்சியோடும், அதாவது டிஎம்கே ஆக இருந்தாலும் என்ன, அது ஏடிஎம்கே ஆக இருந்தாலும் என்ன, நாங்கள் இணைந்து பயணிப்போமானால் அது வளர்ச்சி அவர்களுக்கே அன்றி எங்களுக்காக அல்ல. அதாவது எங்களது வாக்கு வங்கிகளும் சேர்ந்து அவர்களுக்கு போகுமே ஒழிய அவர்கள் மூலமாக நாங்கள் எப்பொழுதும் வளர முடியாது. எனவே சில பல கருத்துக்களும் 2011ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியோடு முரண்பட்டு கொண்டார் அண்ணாமலை. இதன் மூலமாகத்தான் அவர்கள் தனித்து விடப்பட்டிருந்தார்கள். தனித்து போட்டியிட்டார். ஆனாலும் பிஜேபி அப்பொழுது எந்த ஒரு ஆசனமும் கிடைக்கவில்லை என்பதனால் அண்ணாமலையின் கருத்துக்களை 2026ஆம் ஆண்டு செவிசாய்க்கவில்லை. இதன் மூலமாக இவரை தலைமைத்துவத்தில் வைத்துக் கொண்டு எடப்பாடியோடு திருப்பி மீண்டும் போய் இணைந்து கொள்ள முடியாது என்பதற்காகவே அவரது தலைமையினை நீக்கி நாகேந்திரத்திடம் கொடுக்கப்பட்டிருந்தது. நயினார் நாகேந்திரத்தை பொறுத்தவரையில் அவரும் ஒரு ஏடிஎம்கேயில் இருந்து பிஜேபியில் தன்னை இணைத்துக் கொண்ட ஒருவர்.
எனவே இப்பொழுது மீண்டும் தான் சொன்னது சரி என்பதை நிரூபித்திருக்கின்றார் அண்ணாமலை. நாங்கள் மாநில கட்சிகளோடு இணைந்தால் வளரப்போவது நாங்கள் அல்ல, அவர்கள்தான். எனவே மீண்டும் அவரது சொற்கள், அதாவது அவரது பிரிடிக்ஷன் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை இப்பொழுது பிஜேபியின் தலைமை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்பொழுது 4 நாட்களாகின்றது டெல்லி பயணப்பட்டு. ஆனாலும் மிக விரைவாக அவரிடமிருந்து சில பல முக்கியமான விடயங்களை எதிர்பார்க்கலாம். இன்னும் 2 வருடங்களில் அடுத்த தேர்தலை சந்திக்கவிருக்கின்றது. அதாவது பிரதமருக்கான தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. அதிலே அண்ணாமலை தலைமையில் பிஜேபி தனித்து போட்டியிடுமா, அல்லது இப்பொழுது இருக்கின்ற டிவிகேயுடன் இணைந்து போட்டியிடுமா, அல்லது புதிய கட்சியினை ஆரம்பித்து அண்ணாமலை தேர்தலை சந்திப்பாரா என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிய வரும். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம்.